BIS அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்திய நியமக் கழகம். இது குறித்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். BIS என்றால் என்ன? BIS என்பது இந்திய அரசின் நிலையான தர நிலைகள் நிர்ணயிக்கும், அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் மற்றும் தரச் சான்றிதழ் வழங்கும் அமைப்பு. இது நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. BIS என்ற அமைப்பு நிறுவப்பட்டது 1986ஆம் ஆண்டு. அதற்கு முன் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ISI என்னும் பெயரில் 1947இல் இயங்கியது. பின்னர் BIS ஆக்ட் 1986 மூலம் புதுப்பிக்கப்பட்டது. ISI மார்க் என்பது ஒரு தயாரிப்பு இந்திய தர நிலைகளுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தும் முத்திரை. இது மின் சாதனங்கள், ஸ்டீல், சிமெண்ட், குடிநீர் பாட்டில்கள், குக்கர்கள், ஹெல்மெட் போன்ற பல பொருட்களுக்கு அவசியமானது. உதாரணம், மின் இரும்பு, மின் விசிறி போன்ற பொருட்கள் ISI மார்க் இருந்தால் அது BIS சான்றிதழ் பெற்றது என்பதை குறிக்கும். BIS நிறுவனம் லேபரட்டரிகள், அதாவது டெஸ்டிங் லேப்ஸ் மூலம் பொருட்களை பரிசோதித்து தரத்தை உறுதி செய்கிறது. பரிசோதனை முடிவுகள் அடிப்படையில் மட்டுமே ISI மார்க் வழங்கப்படும். நுகர்வோருக்கான பயன், தரமில்லாத பொருட்களிலிருந்து பாதுகாப்பு, போலியான ஆபத்தான பொருட்களை தவிர்க்க உதவும். குறைபாடு ஏற்பட்டால் BIS கன்சியூமர் கிரிவென்ஸ் போர்ட்டல் மூலம் புகார் அளிக்கலாம். அதற்கான இணையதளம் www.bis.government.in. கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம் CRS. சில பொருட்கள், குறிப்பாக மின்னணு மற்றும் IT சாதனங்கள் BIS பதிவு இல்லாமல் விற்க முடியாது. உதாரணமாக மொபைல் போன், LED டிவி, லேப்டாப். ஹால்மார்க்கிங் ஃபார் கோல்ட் அண்ட் சில்வர். BIS ஹால்மார்க்கிங் ஸ்கீம் மூலம் தங்கம், வெள்ளி நகைகளுக்கு தரச்சான்று வழங்குகிறது. இது நகையின் தூய்மையை உறுதிப்படுத்துகிறது. 22 கேரட் 91.6%, 18 கேரட் 75%, 14 கேரட் 58.5%. சட்ட ரீதியான முக்கியத்துவம். 2021 முதல் சில தயாரிப்புகளில் BIS சான்றிதழ் கட்டாயம். தர நிலைகள் மீறப்பட்டால் அபராதமும் தண்டனையும் விதிக்கப்படும். BIS கேர் ஆப். மக்கள் BIS கேர் எனும் மொபைல் ஆப் மூலம் தயாரிப்பு உண்மையானதா என சரிபார்க்கலாம். இதில் ISI அல்லது ஹால்மார்க் நம்பரை ஸ்கேன் செய்து செக் செய்யலாம், புகார் அளிக்கலாம். மக்கள் கவனிக்க வேண்டியது, எப்போதும் ISI மார்க் அல்லது BIS லோகோ உள்ள பொருட்களையே வாங்கவும். ஹால்மார்க்டு நகைகள் மட்டுமே வாங்கவும். போலியான BIS ISI முத்திரைகளை தவிர்க்கவும். BIS முத்திரை உண்மையானதா அல்லது போலியானதா என்பதை கண்டுபிடிக்க சில வழிகள். முத்திரையில் உள்ள CMRL நம்பரை சரிபார்க்கவும். ஒவ்வொரு உண்மையான BIS அல்லது ISI முத்திரைக்கும் ஒரு CMRL நம்பர் இருக்கும். உதாரணம், CMRL 123456 இதை பயன்படுத்தி நீங்கள் ஆன்லைனில் சரிபார்க்கலாம். வெப்சைட் www.bis.gov.in அல்லது நேரடியாக www.moneconline.in/monek/login. அங்கு வெரிஃபை லைசன்ஸ் டீடைல்ஸ் பகுதியில் அந்த CMRL எண்ணை இடுங்கள். உண்மையானதானால் நிறுவனத்தின் பெயர், தயாரிப்பு பெயர், முகவரி, உரிமம், செல்லுபடியாகும் தேதி இவற்றை காட்டும். போலியானதானால் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் என்று காட்டும் அல்லது வேறு தயாரிப்பு அல்லது நிறுவன பெயர் வரும். BIS கேர் மொபைல் ஆப் மூலம் சரிபார்க்கலாம்.
BIS கேர் எனும் அதிகாரப்பூர்வ BIS செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்யவும். QR கோட் அல்லது CMRL நம்பரை ஸ்கேன் அல்லது டைப் செய்யவும். உடனே அந்த தயாரிப்பு BIS மூலம் சரிபார்க்கப்பட்டதா என்று தெரியும். இது BIS வெளியிட்ட ஒரே அதிகாரப்பூர்வ ஆப். முத்திரை வடிவத்தை பார்க்கவும். பொதுவாக ISI மார்க் இப்படி இருக்கும். ISI, CMRL அதன் தொடர்பான எண்கள். உண்மையான முத்திரையில் எழுத்துக்கள் தெளிவாக அச்சிடப்பட்டிருக்கும். CMRL எண்ணும் தெளிவாக இருக்கும். முத்திரை ஒட்டும் இடம் சீராக இருக்கும். போலியான முத்திரையில் ISI எழுத்து மங்கலாக இருக்கும், CMRL நம்பர் இல்லாமல் இருக்கும் அல்லது தவறான வடிவில் இருக்கும், விலகிய இடத்தில் அல்லது தவறாக அச்சிடப்பட்டிருக்கும். பொருளின் பெயரும் தரநிலையும் பொருந்துகிறதா என பாருங்கள். உதாரணம், எலக்ட்ரிக் அயன் என்றால் IS 302-2-3 என்ற தரநிலை. சிமெண்ட் என்றால் IS 269 அல்லது IS 1489. முத்திரையில் உள்ள IS நம்பர் பொருளுக்கு பொருந்தாவிட்டால் அது போலியானது. சந்தேகம் இருந்தால் BISக்கு புகார் அளிக்கலாம். BIS கேர் ஆப் வழியாகவே கம்ப்ளைண்ட் விருப்பத்தில் புகார் செய்யலாம் அல்லது இமெயில் ஐடி consumer.affairs@bis.gov.in என்ற இணையதளத்திலும் புகார் அளிக்கலாம்.